பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாயா. இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா புதன் பெருமாளுடைய ராசின்னு சொல்கிறது. இவங்க பிரெயினே தனியாக வேலை செய்யும், இவங்க மூளை தனியாக வேலை செய்யும், கரெக்டாக இருப்பாங்க. மிதுன ராசியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர், லாயர், ஜோசியர் இப்படி இருக்காங்க. என்ன காரணம்னா, 2ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. சந்திரன்னா ஓடக்கூடியது, பேசக்கூடியது, தாய், பணம் எல்லாம் சந்திரன் தான். அப்போ இவங்க பேசி தொழில் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவங்க பேசி தொழில் பண்ணுறவங்க. இப்போ அங்கே யார் இருக்கா? 6ஆம் வீட்டுக்காரங்க செவ்வாயும் அங்கே இருக்குது. 6 அப்படின்னா சர்வீஸ், வேலைன்னு சொல்கிறது. அந்த கிரகம் எங்கே இருக்குது? 6க்குடைய கிரகம் ராசிக்கு 2ல் இருந்தால் பேசியே தொழில் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அல்லது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த செவ்வாய்னால யோகம் உண்டு, பணம் உண்டு, வரவு உண்டு. ஏன்? 6க்குடைய கிரகம் 2ல். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கும்போது பேச்சில் நிதானமாக பேசணும். ஏன்னா செவ்வாய்னா யார்? போர் கிரகம், சண்டைக்காரன்னு சொல்கிறது. கோச்சிக்கிட்டு மலை மேலே போய் உட்கார்ந்தது யார்? முருகன். அந்த முருகன் எங்கே இருக்கார்? வாக்கில் இருக்கார். அது ஓடுற இடத்துல இருக்கார். அப்போ பேச்சு எப்படி பேசணும்? நிதானமாக பேசணும். குடும்பத்துக்குள்ளே, வீட்டில் அப்பா அம்மாட்ட, கணவன் மனைவிக்கிட்ட, மனைவி கணவன்கிட்ட நிதானமாக பேசணும். டப்பு டுப்புன்னு கோவம் வர மாதிரி பேசிடக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட கோபமாக பேசிடக்கூடாது, ஸ்டாஃபுகள்கிட்ட கோபமாக பேசிடக்கூடாது. அடுத்து அவங்க செவ்வாய் யார்? கம்பெனி முதலாளி, மேனேஜர், இவங்கள்ட்ட கோபமாக பேசியிருக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அடுத்து செவ்வாய் என்ன? கண்ணு, பல்லு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா? பல்லு, கண்ணில் ரத்தம் சம்மந்தமாக, எகிறு, இது சம்மந்தமாக வைத்தியம் வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். காது, கண்ணுலெல்லாம் குச்சியை விட்டு ஆட்டுறேன் அதை எதுன்னு பண்ணி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த செவ்வாய் அந்த வேலையை பார்த்துடும். ஏன்னா 6குடையவன், எதிரின்னு சொல்கிறது. ஆக எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்த மாதம் கண்ணு பல்லு விஷயத்தில். அடுத்து உங்கள் ராசிநாதன் போய் 6ல் உட்காந்துருக்காரு. புதன் யார்? உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கலாமா? பொதுவாக புதன் 6ல் இருக்கலாம், ஆனால் ராசிநாதன் இருக்கக்கூடாது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால பாதகம் இல்லை. ஏன்னா குரு டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, திரும்ப புதன் குருவாக பார்க்குறாரு, பாதிப்பு இல்லை. ஆனால் 6ங்கிறது கடன் வாங்குகிற இடம், 6ங்கிறது நோய், 6ங்கிறது அடிவயிறு. அங்கே போய் இருந்தால் கடன்கார வீட்டில் போய் உட்காந்து கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். வாங்கக்கூடாது. இந்த மாதத்தை ஓட்டிடுங்க. அடுத்த இந்த புதன் இங்கே வந்துட்டாருன்னா நீங்கள் 10 பேருக்கு கொடுக்கலாம். ஆக இந்த மாதம் கடன் வாங்கக்கூடாது,
உடல் நிலையில் கவனம், குறிப்பாக அடி வயிற்றுல கவனம். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனம், ஏன்னா அது செவ்வாயோட வீடு. செவ்வாய்னா அடி வயிறு உங்களுக்கு அப்படி வரும். அப்போ புதன் இருந்தால் கவனம். சரி, சூரியன் ராசியை பார்க்குது சார், இது நல்லதா சார்னா, பொதுவாக சூரியன் ராசியவோ லக்னத்தையோ பார்க்குறது சிறப்பு. சூரியன்னா யார்? அப்பா. அப்போ அப்பா உங்களை பார்க்குறாரு, அப்பா உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். சூரியன்னா யார்? அரசாங்கம். அப்போ அரசாங்கம் உங்களை பார்க்குது, உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ அரசாங்கத்தினால லாபம், அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு யோகம், அரசாங்கத்தினால வெற்றி, அரசியலில் ப்ரொமோஷன், அரசாங்கத்தில் ப்ரொமோஷன். சூரியன் 3ஆம் வீட்டு கிரகம், தம்பினால யோகம் உண்டு, மாமனார்னால யோகம் உண்டு, சம்பந்தினாலையும் யோகம் உண்டு. ஏன்னா நீங்கள் போய் சம்பந்தம் பண்ணுற இடம் 7ஆம் இடம், அங்கே சூரியன் இருக்குது. அப்போ சம்பந்தினால யோகம் உண்டு, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆக இந்த மாதம் முழுக்க வெற்றி. அடுத்து உங்கள் சுக்கிரன் எங்கே இருக்கார்? உங்கள் சுக்கிரன் யார்? 5ஆம் வீட்டு கிரகம். அவர் எங்கே இருக்கார்? உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக 8ல் மறைவு ஸ்தானம் சொல்கிறது அது ரகசியம் சொல்கிறது. அங்கே போய் சுக்கிரன் இருந்தால் மறைவுன்னு சொல்கிறது சொல்லக்கூடாது. சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் பொதுவாக கிடையாது. அது மட்டும் இல்லை, 8ல் போய் சுக்கிரன் இருக்கலாம்ல. சுக்கிரன்னா காதல், காமம், ரகசியம், கணவன் மனைவி, பர்சனல், இதெல்லாம் சொல்கிறது. 8ம் அந்த இடம் தான். அந்த இடத்துல அவர் போய் இருந்து குரு பார்வையில் இருக்குது. சுக்கிரன் குரு பார்வையில் இருக்குது. சுக்கிரன் யார்? உங்களுக்கு 5க்கும் 12க்கும் உடையவர். 12ஆம் இடம்ங்கிறது மறைவு, ரகசியம், இருட்டு, நைட் லைஃபு எல்லாம் சுக்கிரன் தான் உங்களுக்கு. அதை குரு பார்க்குறாரு. அப்போ தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், பர்சனல் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், தொழில்காரன். 10ல் ராகு இருந்து தொழிலை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சில வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இடையே ஜாதகம் அனுப்புனீங்க, நான் பார்த்து சொன்னேன். அப்போ உங்களுக்கு 7, 8, 9, 10 இந்த இடங்கள் சூப்பர். 7னா கணவன் மனைவி ஒன்று சேர்ற இடம், 8னா ரகசியம், 9னா பாக்கியம், 10னா தொழில். இந்த இடம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. குரு பார்வையில் கேது இருக்குது. அப்போ அம்மா உடம்புல முன்னேற்றம் உண்டு, தாயார் உடம்புல. குரு பார்வையில் 4ஆம் இடம், வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க, அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி ராசி மறையக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வை சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் சூப்பர். தொழிலுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கணவன் மனைவிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் லாபத்தில் இருக்குது. ராசிநாதன் 6ல் இருக்கும்போது வெளிநாட்டு யோகம் உண்டு, அதாவது வெளிநாட்டு பணம் வரும். 6ல் புதன் அப்படி இருக்கும்போது உயர்கல்வி போகலாம். சூரியன் ராசியை பார்க்கும்போது கணவனாக இருந்தால் மனைவியை அதிகாரம் பண்ணக்கூடாது, மனைவியாக இருந்தால் கணவனை அதிகாரம் பண்ணக்கூடாது. அரசு அதிகாரியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா சூரியன் பார்க்கும்போது அதிகாரம் பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமாக அவங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க. எந்த ஜாதகத்திலையும் ராசியவோ லக்கணத்தையோ சூரியன் பார்த்தா ஒருவேளை அரசு அதிகாரியே ஸ்டாஃபாக இருந்தால் டாமினேட்டிங் பவர் அதிகமாக இருக்கும், விட்டு கொடுத்து போகணும். ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பு, எல்லா வகையிலையும் சிறப்பு. மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. சனி பகவான் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் மிதுன ராசிக்காரங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. 2 வீலரில் போகிறவங்க, பணங்காசு வச்சுருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பாதகம் இல்லை. பேச்சில் கவனம், உடல் நிலையில் கவனம். ஓம் நமச்சிவாய.